இப்ப நீங்க சொல்றீங்க உங்களுக்கான கொள்கை தலைவர்கள் 4 பேரை சொன்னீங்க. அவங்களும் கொள்கை தலைவரா பெரியாரையும் அம்பேத்கரையும் முன்னிறுத்துறாங்க தானே. அப்படி எப்படி கொள்கை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும்? முன்னிறுத்துறாங்க. ஆனா அந்த கொள்கை வந்து அந்த தொண்டர்கள்ட்ட இருக்குதா நீங்க பார்க்கணும். இன்னும் கேட்டீங்கன்னா விஜய்க்கே தெரியுமா தெரியாது. நீங்க விஜய் பத்தி கேட்குறீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். விஜய்க்கே தெரியுமா தெரியாதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படி அந்த மனப்பான்மையில் ஒரு ரசிக மனப்பான்மையில் தான் இருக்கிறாங்க. அது வந்து பெருசாக அவங்களால வந்த உடனே நாங்கள் வந்து முதலமைச்சர் ஆயிடணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு வராங்க. இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் வந்திருக்காரு, அவருக்கும் பெருசாக கூட்டம் கூடி நம்ம பார்த்துருக்குறோம். விஜயகாந்த் வந்தார். விஜயகாந்த் வந்து உண்மையில் ஒரு நல்ல மனிதர். ஒன்றுமே பண்ணாமல் வெறும் வாயை வச்சுக்கின்னு ஒரு தமிழீழ விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்தி அங்கே நீங்கள் அவர் பேசுகிறத பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு இளைஞர்கள்கிட்ட இந்த விடுதலை போராட்டத்தை பற்றி சொல்லணும்னா அங்கே நடந்த போராட்டங்கள் சொல்லணும், அவங்களுடைய தியாகத்தை பேசணும். அதை விட்டுட்டு தேசிய தலைவர் வந்து சோப்பு வந்து காலி ஆயிடுச்சுன்னா இன்னொரு சோப்பு ஒட்டி கட்டாயம் வியாபாரம் தான். வி தமிழன் அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருப்பவர் புதுச்சேரி மாநில தெற்கு அமைப்பாளர் புதுவை அருளொளி அவர்கள். வணக்கங்க. வணக்கம். கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து வேல்முருகன் கூட இருக்கீங்க, புதுவை பொறுப்பாளராக இருக்கீங்க. தமிழ்நாட்டுடைய பல பொறுப்புகளை வந்து நீங்கள் வழி நடத்திட்டு வரீங்க, பல வேலைகளை வந்து வழி நடத்திட்டு வரீங்க. இன்னைக்கு இளைஞர் மத்தியில் தமிழக வாழ்மை கட்சியின் நிலை என்ன? இளைஞர் வரவேற்கிறார்களா? கட்டாயமாக. கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலம் ஆகுது. தொடர்ச்சியாக மக்களுக்கான போராட்டங்கள், மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைக்கான போராட்டங்கள், சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனை பேசுகிறது, இப்படி தொடர்ந்து அண்ணன் வேல்முருகனோட செயல்பாடுகளாலும் கட்சியினருடைய செயல்பாடுகளாலும் தொடர்ந்து நல்ல மக்கள் மத்தியில் நல்ல வளர்ச்சியை நோக்கி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி வளர்ந்துட்டு வருது. இன்னும் இந்த 2-3 ஆண்டுகளாக இன்னும் நல்ல வளர்ச்சி தமிழ்நாடு முழுக்க கும்மிடிப்பூண்டியில் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலுமான நல்ல வளர்ச்சி நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இப்படி சொல்கிற சூழலில் இன்னைக்கு வந்து புதிய கட்சி ஒன்று எங்கள் பின்னாடி பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இளைஞர் பட்டாளத்துக்கும் உங்ககிட்ட இருக்க இளைஞர் பட்டாளத்துக்கும் வித்தியாசம் இருக்கா, இல்லை 2 பேரும் ஒன்று தானே? இல்லை, அது ஒரே வித்தியாசத்தில் சொல்லிடலாம். கொள்கை இல்லை அப்படின்றது சொல்லிடலாம். இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சிக்குன்னு கொள்கை இருக்குது. தொடர்ந்து நம்ம ஒரு 4 தலைவர்களை வழிகாட்டியாக வச்சுருக்கிறோம். திருவள்ளுவர், அம்பேத்கர், தந்தை பெரியார், கார்ல் மார்க்ஸ். இது தவிர தமிழீழ தேசிய தலைவரை நம்ம தலைவராக ஏற்றுட்ருக்கோம், தமிழரசனை தலைவராக ஏற்றுட்ருக்கோம். அப்படி கொள்கையை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். அதனால தான் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியிலேருந்து இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சியில் விலகி சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் நிறைய செய்தி பார்க்கலாம். அப்படி தமிழக வாழ்வுரிமை கட்சியிலேருந்து மாற்று கட்சிக்கு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் பெருசாக பார்க்கவே முடியாது. தொடர்ச்சியாக சேர்ந்துட்டு இருக்காங்க, அப்படி தான் பார்க்க முடியும். ஏன்னா இது வந்து கொள்கையாக இருக்குது, சும்மா ரசிக மனப்பான்மையோடு இருக்கிற கட்சி கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கான கொள்கை தலைவர்கள் 4 பேரை சொன்னீங்க. அவங்களும் கொள்கை தலைவராக பெரியாரையும் அம்பேத்கரையும் முன்னிறுத்துறாங்க தானே. அப்படி எப்படி கொள்கை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும்? முன்னிறுத்துறாங்க. ஆனால் அந்த கொள்கை வந்து அந்த தொண்டர்கள்ட்ட இருக்குதா நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ அண்ணன் வந்து அரசு உறுதிமொழி குழு தலைவராக இருக்கார். அப்படி ஒரு பதவி இருக்குதா அப்படின்னு நீங்கள் போயிட்டு அந்த கட்சி தொண்டர்களை கேட்டாலே தெரியாது. இன்னும் கேட்டிங்கன்னா விஜய்க்கே தெரியுமா தெரியாது. நீங்கள் விஜய் பற்றி தான் கேட்குறீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். விஜய்க்கே தெரியுமா தெரியாதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படி அந்த மனப்பான்மையில் ஒரு ரசிக மனப்பான்மையில் தான் இருக்கிறாங்க. அது வந்து பெருசாக அவங்களால வந்த உடனே நாங்கள் வந்து முதலமைச்சர் ஆயிடணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு வராங்க. இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் வந்திருக்காரு, அவருக்கும் பெருசாக கூட்டம் கூடி நம்ம பார்த்துருக்குறோம். விஜயகாந்த் வந்தார். விஜயகாந்த் வந்து உண்மையில் ஒரு நல்ல மனிதர். அவர் தொடக்க காலத்திலேருந்து நிறைய நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு. மற்ற கட்சியிலேருந்து இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சியில் விலகி சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் நிறைய செய்தி பார்க்கலாம். அப்படி தமிழக வாழ்வுரிமை கட்சியிலேருந்து மாற்று கட்சிக்கு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் பெருசாக பார்க்கவே முடியாது. தொடர்ச்சியாக சேர்ந்துட்டு இருக்காங்க, அப்படி தான் பார்க்க முடியும். ஏன்னா இது வந்து கொள்கையாக இருக்குது, சும்மா ரசிக மனப்பான்மையோடு இருக்கிற கட்சி கிடையாது. தேசிய தலைவர்னா யார், தமிழரசன்னா யார், தமிழ்நாடு விடுதலை படைனா என்ன, அதில் பயணித்தவங்க எந்த மாதிரியான போராட்டங்கள் முன்னெடுத்தாங்க, தமிழ்நாடு விடுதலை கோரி பயணித்தாங்க, அப்படிப்பட்ட கொள்கை தொடர்ந்து அண்ணனும் பேசி வராரு. மற்ற தலைவர்கள் இப்போது அண்ணன் கொளத்தூர் மணி, தோழர் தியாகு, இப்படி போன்ற அறிஞர்களை வச்சு நம்ம தொடர்ச்சியாக பயிற்சி வகுப்புகள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இதுக்கு நீங்கள் ஒரு ஆதாரமாக பார்த்தீங்கன்னா நேற்று வந்து புலவர் கலிய பெருமாள்
மற்றும் ஐயா ஆணைமுத்து அவர்களுடைய நூற்றாண்டு விழா வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி கடலூரில் மிக பிரம்மாண்டமாக எடுத்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை. அதில் வந்து இப்போ புலவர் கலியபெருமாள் பற்றி நீங்கள் சொல்கிற அந்த கட்சியில் ஒரே ஒரு தொண்டர்களுக்காக தெரியுமா, இல்லை அந்த கட்சி தலைவருக்காக தெரியுமா தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிற தொண்டர்கள், கட்சிகளில் இருக்கிற எல்லா பொறுப்பாளர்களுக்கும் தெரியும். ஏன்னா தொடர்ச்சியாக புலவர் கலியபெருமாள் ஐயாவுக்கும் தோழர் தமிழரசனுக்கும் தொடர்ச்சியாக நினைவேந்தல்கள் நடத்திட்டு வர கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக சரியான கொள்கையோடு பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கொள்கைன்னு சொல்கிறீங்க, இது அரசியல் மேடை இல்லையா? இதுக்கு அரசியலுக்காக நீங்கள் அதை கூட்டலையா? இப்போ விஜய் அவர்கள் வந்து மாணவர்களுக்கு உதவி செய்கிறது வந்து அரசியலுக்காக செய்கிறாங்க, நம்ம ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறீங்க. இப்போ இது அரசியல் மேடை இல்லையா? அதாவது தமிழ்நாடு விடுதலை படை உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு விடுதலை படைன்னு ஒரு பேரை சொன்னாலே நம்ம மீது வழக்கு, இல்லை நம்மளை வந்து கண்காணிக்கப்படும் உளவுத்துறை, அவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. அப்போ அந்த சிக்கல்கள் இருக்கிறதுனால தான் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த தமிழ் தேசிய கட்சி பாருங்கள், அரசியல் கட்சி, நீங்கள் இயக்கங்களை விட்டுருங்க, அரசியல் கட்சி எடுக்கிறீங்களா, எந்த அரசியல் கட்சியும் தமிழரசனை பேசுறது கிடையாது, புலவர் கலியபெருமாளை பேசுறது கிடையாது. நீங்கள் தேசிய தலைவர் பிரபாகரனை கூட பேசலாம், ஒரு படத்தை போட்டுடலாம். ஆனால் தோழர் தமிழரசனையோ புலவர் கலியபெருமாளையோ இல்லை தமிழ்நாடு விடுதலை படையில் இருக்கிற மற்ற போராளிகள் பற்றி பேசினாலே நீங்கள் வந்து இந்திய அரசால் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுருவீங்க. உங்களை வந்து வீழ்த்துறதுக்கான எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கிற சூழலில் நீங்கள் அரசியலுக்காக இவங்களை பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இப்போது தமிழ் தேசிய தலைவரை வச்சு அவர் ஒரு நடிகர் மாதிரியான சில கட்சிகள் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் தோழர் தமிழரசனையோ புலவர் கலியபெருமாளையோ தமிழ்நாடு விடுதலை படையோ பேசுறது வந்து அரசியலே கிடையாது. இது இந்த தமிழ் சமூகத்துக்கு அவங்கள கொண்டு போய் சேர்க்கிற வேலை தமிழ் சமூகத்தோட விடுதலைக்காக நம்ம களமாடிட்டு இருக்கோன்றது தான் அது. இது வந்து அரசியல் மேடையில் அரசியல்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் சொன்ன வச்சு நான் கேட்குறேன், இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு தமிழ் தேசிய சிந்தனையுடைய கட்சின்னு தான் பெரும்பாலான பார்க்கப்படுது. அப்போ அந்த கட்சி வந்து அரசியலுக்காக இந்த தலைவர்களை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், அது கட்டாயம். நீங்கள் உண்மையிலே அது தமிழ் தேசிய கட்சி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு யதார்த்தமான உண்மை உங்களுக்கு தெரியும். தமிழ் தேசிய கட்சி அவங்க சொல்கிறது நாங்கள் தமிழ் தேசிய கட்சி, மற்றவங்க யாரும் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது குறைந்தபட்சம் இவங்க வச்சுக்க குற்றச்சாட்டு என்னன்னா, இவங்க வந்து அண்ணன் வேல்முருகன் வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கார், அதனால் அவர் வந்து தமிழ் தேசிய கட்சின்னு சொல்ல முடியாது, நாங்கள் தான் தமிழ் தேசிய கட்சினா அடிப்படையில் தமிழ் தேசிய கட்சினாலே இந்திய தேர்தல் அரசியலுக்குள்ளே போகக்கூடாதுங்க. அதானே சரி? அப்போ நீங்கள் இந்திய தேர்தல் அரசியல் இருந்துக்கிட்டு நாங்கள் தான் தமிழ் தேசிய கட்சின்னு சொல்கிறதே முதல்ல தப்பு. குறைந்தபட்சம் இந்த தமிழ் சமூகத்துக்கு நீங்கள் செய்த பணி என்ன, இல்லை தமிழ் விடுதலைக்காக, இல்லை தமிழ் விடுதலை ஆதரவுக்காக நீங்கள் செஞ்ச பணி என்னன்னு இருக்குது. நேற்று கூட நீங்கள் அந்த புலவர் கலியபெருமாள் ஐயா நூற்றாண்டு விழாவில் அண்ணன் கொளத்தூர் மணி அண்ணன் பேசியிருப்பார். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் புலிகளுக்கு வந்து அண்ணன் வேல்முருகன் குடும்பம் வந்து உதவி செஞ்சுருக்குது, பல உதவிகள் செஞ்சுருக்கு. அதில் முக்கியமானது சொல்லியிருப்பார், கட்டுநாயக்கா விமான தாக்குதலுக்கு அங்கே வந்து ஒயிட் பெட்ரோல் இல்லை, அதை வந்து இந்த குடும்பம் வேல்முருகன் குடும்பம் தான் அனுப்பிச்சுன்னு சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு தொடர்ந்து இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடக்கூடிய வேல்முருகன் அண்ணன் தமிழ் தேசிய போராளியா, இல்லை நீ ஒன்றுமே பண்ணாமல் வெறும் வாயை வச்சுக்கின்னு ஒரு தமிழீழ விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்தி அங்கே நீங்கள் அவர் பேசுகிறத பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு இளைஞர்கள்கிட்ட இந்த விடுதலை போராட்டத்தை பற்றி சொல்லணும்னா அங்கே நடந்த போராட்டங்கள் சொல்லணும், அவங்களுடைய தியாகத்தை பேசணும். அதை விட்டுட்டு தேசிய தலைவர் வந்து சோப்பு வந்து காலி ஆயிடுச்சுன்னா இன்னொரு சோப்பை ஒட்டி அவர் வந்து சோப்பை பயன்படுத்துவார். இதுவாக நம்ம ஒரு விடுதலை போராட்டத்தை இளைஞர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வியாபாரத்துக்காக பயன்படுத்தினார். கட்டாயம் வியாபாரம் தான், இதில் நீங்கள் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் ஒவ்வொரு முறையும் அவங்க இந்த திரள் நிதி வசூல் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு மாவீரர் நாள் நடக்கும்போது நின்று அவரே கேட்குறாரு, எனக்கு திரள் நிதி கொடுங்க. நீங்கள் வாங்கி 2009க்கு பிறகு தன்னெழுச்சியாக இளைஞர்கள் வந்தாங்க இல்லையா, விடுதலை போராட்டத்துக்கு உயிரை கொடுக்கவும் வந்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட இளைஞர்களை வந்து மழுங்கடிச்சு ஒரு ரசிக மனப்பான்மையை மாற்றி அந்த விடுதலை போராட்டத்தை மழுங்கடிச்சதை தவிர அவங்க வேறு எந்த புரட்சியும் இங்கே செஞ்சிடல. இப்போ நாம் தமிழர் கட்சி தொடர்பாக நீங்கள் பேசுறது அதை தொடர்ச்சி நீங்கள் வந்து அது வியாபாரம் அந்த மாதிரி தான் அவங்க செய்தாங்கன்ற சொன்னதுனால நான் இதை கேட்குறேன். சாட்டை துரை முருகன், இடுமாவனம் கார்த்திக் போன்றவர் கடுமையாக வந்து வேல்முருகன் அவர்கள் வந்து விமர்சித்து பதிவிட்டு இருக்காங்க. அவங்க தலைமை வந்து அதை கண்டிக்கவும் இல்லை, அதை வந்து போடாதீங்க, அதை நீக்குங்கன்றோ ஏதோ சொன்ன மாதிரி அது தெரியல. அப்போ தலைமையோட ஒத்திசைவோடு தான் இதெல்லாம் நடக்குதா, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணுமா? நீங்கள் பேசுகிற சாட்டையோ இல்லை இடுமாவனம் கார்த்தியோ இல்லை
அவங்க தலைவர் சீமானை கூட எடுத்துங்க, இவங்களுக்கு யாருக்குமே தனி மனித ஒழுக்கம் சுய ஒழுக்கம்ன்றது சுத்தமாக கிடையாது. அந்த அளவில் வந்து வேல்முருகன் அண்ணனை அவங்க தொட்டு கூட பார்க்க முடியாது, கிட்ட கூட வர முடியாது, அந்த அளவுக்கு சரியாக பயணிச்சுக்கிறாங்க. அதனால் இது பெரிய வளர்ச்சியை நோக்கி தமிழக வாழ்வுரிமை கட்சி போயிட்டுருக்கு. இதை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல. இது எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும்னு ஒரு அவதூறு பரப்புற வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அது நிலைக்காது. இப்போ சீமான் அவர்கள் வந்து விஜயோட பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் நினைக்கிறேன். அவருக்கு பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்து செய்தி சொல்லியிருக்காரு. நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு பொதுவாக பிறந்தநாள் அண்ணன் வேல்முருகன் வந்து 2006 தமிழீழ விடுதலை போராட்டத்தில் உயிரிழந்த அண்ணன் சுப தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய மறைவிலிருந்து எந்த கொண்டாட்டங்களையும் அவர் கொண்டாடுவது கிடையாது. கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் தொண்டர்களுக்கு கூட பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிப்பது கிடையாது. அந்த அடிப்படையில் நம்ம பிறந்தநாள் வாழ்த்து அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் அண்ணன் இல்லை தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒருத்தருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும்னா அவங்க வந்து குறைந்தபட்சம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏதாவது பண்ணியிருக்கணும். அப்படி எந்த செயலிலும் ஈடுபடாமல் வெறும் சினிமாவில், அதுவும் நாகரிகமாக கூட கிடையாது, மிக கேவலமாக ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஆபாசமான நடனங்களை ஆடி ஆபாசமான பாடல்களை பாடி இந்த இளைஞர் சமுதாயத்தை வந்து சீரழித்த ஒருத்தர் வந்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கணுன்றது அவசியம்லாம் இல்லை எங்களுக்கு. சீமான் கட்சிக்காரங்களும் சரி, விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் சரி, ஒத்தை சீட்டு வேல்முருகன் சொல்லி தொடர்ந்து அந்த சொல்லாடலை பயன்படுத்துகிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறேன்? அவங்களுக்கு நீங்கள் பதிலாக சொல்லணும்னா என்ன சொல்ல நினைக்கிறேன்? ஒத்த சீட்டு ஒரு நாள் மொத்த சீட்டு ஆகும், அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னொன்று வந்து இந்த ஒத்த சீட்டு தான் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இளைஞர்களோட வேலை வாய்ப்பு இந்தியாவில் இருக்கிற யார் வேண்டுமானாலும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு அரசாணை கொண்டு வந்தாங்க அதிமுக ஆட்சியில். அண்ணன் வந்து இந்த ஒத்த சீட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போனதுக்கு பிறகு தான் அந்த சட்டத்தை போராடி சட்டமன்றத்தில் வாதாடி அதை திருத்தி தமிழ்நாடு வேலை வாய்ப்பை தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு தான் கொடுக்கணும்னு போராடி பெற்று தந்தார். அப்போது ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கான தமிழ் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை அந்த ஒத்த சீட்டு தான் பெற்று தந்தது. அது மட்டும் இல்லை, நீங்கள் 8 மணி நேர வேலை வாய்ப்பை வந்து 12 மணி நேரமாக சட்டமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்து போராடி அதை வந்து 8 மணி நேரமாக மாற்றினார். 12 மணி நேர வேலை வாய்ப்பை 8 மணி நேரமாக மாற்றினார். இப்படி பல சாதனைகள். இடஒதுக்கீடு போராளிகள் அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி போராடி அதை பெற்று தந்தார். அவர்களுக்கான மணிமண்டபம் பெற்று தந்தார். தமிழ்நாடு முழுக்க மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி பெற்று தந்தார், பொறியியல் கல்லூரி பெற்று தந்தார். அவங்க அந்த பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் அரசு மருத்துவமனை, பெரிய மருத்துவமனை கொண்டு வந்தார், அரசு கல்லூரி கொண்டு வந்துக்கிறாரு. இப்படி பல சாதனைகளை அவர் பண்ணியிருக்கிறார். இந்த ஒத்த சீட்டு தான் பண்ணிச்சு. நீங்கள் ஒத்த சீட்டு கூட உங்களால் வெற்றி பெற முடியாது, அது வேறு விஷயம். உங்களால் இந்த சமூகத்துக்கான இந்த தமிழ் சமூகத்துக்கு என்ன பலன் இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அண்ணன் வேல்முருகன் என்ன பண்ணியிருக்காரு, அவரால் இந்த தமிழ் சமூகம் அடைந்த பலன் என்ன, உங்களால் இத்தனை ஆண்டுகள் அடைஞ்ச பலன் என்ன அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். உங்களுடைய பொன்னான நேரத்தில் உங்கள் தமிழக வாழ்வு கட்சியை பற்றி பல கருத்துக்களை சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி.